திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனையோடு நமச்சிவாய் என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி, ஐந்தெழுத்து மந்திரத்தை அருமையாக சொல்லி, அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்களும் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாளில் எந்த விதமான கவலையும் இல்லை. கவலையே இல்லை. எல்லாம் நல்லவே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலிருந்து திருக்காலத்தி என்னும் பதிகத்தை பார்க்கிறோம். 3ஆம் திருமுறை பதிகம் 69வது பதிகம். பாடலை நாம் முதலில் பெருமானிடத்திலே முன்னிறுத்துவோம். வல்லைவரு காளியை வகுத்து வலியாகி மிகு தாரகனை நீ கொல் என விடுத்து அருள் புரிந்த சிவன் மேவும் மலை கூறி வினவில், பல்பல இருங்கனி பருங்கி மிக உண்டவை நெருங்கினமாய் கல்லதிர நின்று கருமந்தி விளையாடும் காலத்தி மலையே என்பது பாடல். தாரகன் என்ற அசுரன் இழைத்த துன்பத்தைக் கண்டு விரைந்து நீக்க வரும் காளியை நோக்கி, வலிமை மிகுந்த தாரகன் என்னும் அசுரனை நீ கொல்வாயாக என்று மொழிந்து அருள் செய்த சிவபெருமான் வீற்றிருக்கும் மலை, வீற்றிருந்து அருள் செய்கின்ற மலை, பலவகை சுவை மிகுந்த பெரிய கனிகள், அந்த கனிகளுடைய சாற்றை அருந்தி ஒரே கூட்டமாக மொய்த்து, அதாவது குரங்குகளை சொல்றார், மலை அதிரும்படி கருங்குரங்குகள் விளையாடுகின்றன. எது? கனிகளின் சாற்றை அருந்தி மலையே அதிர்கிறதாம். அப்படி அதிரும்படியாக கருங்குரங்குகள் விளையாடுகின்ற மலை திருக்காலத்தி மலை. வெள்ளைன விரைவு என்று பொருள். விரைவிலே வந்து வகுத்து நியமித்து வலியாகி வலிமை பொருந்தி காருகனை மிக்கவன். இங்கே வழியில் பெரிய பழங்களுடைய சாற்றை எல்லாம் குடித்து மிகவும் உள்ளதினாலே அதற்கு ஒரு களைப்பு. அப்படியே கூட்டமாக வந்துச்சு கருங்குரங்குகள்லாம் ஒன்று கூடி. கரிய பெண் குரங்குகள்ங்கிறார், அதுவும் விளையாடுகின்ற கரு மந்தின்னு சொன்னார் பாருங்க. மந்தி என்னால் பெண் குரங்குன்னு பேர். அப்படி கருமந்தி விளையாடுகின்ற காலத்தி மலையே என்று பாடுகிறார். திருச்சிற்றம்பலன். குரங்கினுடைய பெண் குரங்கினுடைய பொது பெயர் மந்தி. பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். வல்லைவரு காளியை வகுத்து வல்லைவரு காளியை வகுத்து வலியாகி மிகு தாரகனை நீ கொல்லன விடுத்து தாரகனை நீ கொல்லன விடுத்து அருள் புரிந்த சிவன் மேவும்
மலை வினவில் பற்பல பற்பல இருங்கனி பற்பல இருங்கனி பருங்கி மிக உண்டு அவை நெருங்கி இனம கல்லதிர கல்லுன்னா இந்த இடத்துல மலை கல்லதிர நின்று கருமந்தி விளையாடும் அந்த மலையே அதிரும்படியாக அந்த கருமந்திகள் விளையாடுகின்றன, அழுகின்றன, ஒலி எழுப்புகின்றன. கல்லதிர நின்று கருமந்தி விளையாடும், அது விளையாடுகின்ற அந்த விளையாட்டில் காடும் மலை காலத்தி மலையே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே, நாம் திருக்காலத்து மலை செல்வோம். அங்கே கல்லதிர நின்று கருமந்தி விளையாடுகிறது அல்லவா, மலையே அதிரும்படியாக அப்படிப்பட்ட அருமையான காட்சிகளையும் கண்டு அங்கு வீற்றிருக்கின்ற பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், வாழ்விப்போம், அவனருள் துணை கொண்டு மகிழ்வோம், மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறும்.